சீமான டிஜிட்டல் தேர்தல் மூலமாக நான் அவர் வந்து சிஎம் ஆக்குவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இப்படி வர சொல்லி வந்துச்சா அப்படின்னா நான் தான் வர சொல்லி ஸ்டாலின் வந்தார், வர சொல்லி இது நடந்துச்சு. அரசியலில் சீமான் விஜய் கூட்டணி என்னங்கிறது இனிமே தான் தெரியும். சீமான் திராவிடத்தை ஏற்பார் அப்படின்னீங்க, அதுவும் போன நடக்கிற மாதிரி. இத்தனை குறைந்த சதவீத வாக்குகளை வச்சு 2026 இவர் சிஎம் ஆவார்னு எப்படி ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியாது? விஜயுடைய ரசிகர்களும் சீமானுடைய தமிழ் ஈழ சம்பந்தப்பட்டவர்களும் சேர்ந்தால் தனித்து செயல்பட்டால் ஒரு முதல்வர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று, இவர் சாதி மறுப்பு கொள்கையை தாங்கி பிடித்திருக்கும். இப்படி சொன்னால் நீங்கள் அரசியல் விமர்சகர்கள். விஜய் எப்போது சிஎம் ஆவார்? எந்த வருடத்தில் சிஎம் ஆவார்? அடுத்த வருஷம்னா அவருடைய பதிலுக்கு கடவுளே அஜித் என்ன ஆரம்பித்தாங்க, இவருக்கு ஈக்குவலாக பதிலுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. அஜித்துக்கு அவர் அப்பா சாமி என்ன ஒழுங்கு பாண்டு போயிட்டார். திமுகவில் துணை முதல்வராக இருக்கிற நபருக்கு முதல்வர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில். பரமஹம்சர் சார் ராம்ஜி அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் இவங்களை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களோட வந்துகிட்டே இருக்கு. அவர் அப்படி ஆகிடுவார், இவர் இப்படி ஆகிடுவார், இவருக்கு இது நடந்துடும், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லையே, நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னேன். அப்போது நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இபிஎஸ் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க, இல்லை ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னேன். அதே மாதிரி ஆனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் 2ஆக பிரிவாங்க, சசிகலா அந்த மாதிரி 3ஆக பிரிவாங்க. திரும்ப ஒரு கட்டத்தில் சசிகலா அவர்களை இவங்க இணைச்சிப்பாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும்னு 2022 சொன்னேன். பழைய தரவுகள் இருக்கு, நான் வேணா ஆதாரம் தரேன். விஜய் சீமான் கூட்டணி உருவாகும் அப்படின்னு. ஆனால் விஜய் சீமான் இன்னைக்கு எதிர்முதிரமாக நிற்கிறாங்க. தெரியலையே, இப்போ வரைக்கும் முடிவு ஆகலையே. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் சீமான் கூட்டணி உருவானா அவங்களுக்கு நல்லது, ஜோதிட ரீதியாக இப்படி நடந்தால் நல்லது. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் யாரோட போவார்னு முதல்ல ஒட்டுமொத்த மீடியாவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இவர் கூட சேருவாரா, அவர் கூட சேருவாரா. ஆரம்ப காலில் பிஜேபி கூட சேருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இபிஎஸோடு தான் சேருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அதிமுகவோட சேர எனக்கு விருப்பமே இல்லைன்ட்டார். இந்த பக்கம் பாம்பு அது இது கதெல்லாம் சொல்லி திமுக கூட சேர்கிறதுக்கும் விருப்பம் இல்லைன்ட்டார். அப்போ இவர் யார் கூட தான் சேருவார் அப்படிங்கிற ஆங்கிளில் சீமான் கூட இவர் சேருவார். 2 பேர் ஜாதகமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். இதையும் தாண்டி நீங்கள் அரசியல் என்ன பெருசாக மாறிடுச்சு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆட்சி மாற்றம் இனிமேல் 2026 தான் வரும். 2026க்கான தீர்வு உங்களுக்கே தெரியும், நானும் சொல்கிறேன், இப்பயே சொல்கிறேன். 2026 திரும்பவும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். 2026 திரும்பவும் உதயநிதி வருவதற்கான 200% வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பேட்டியில் 2026 சீமான் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சீமான சிஎம் ஆக்குவேன், டிஜிட்டல் தேர்தல் மூலமாக நான் அவர் வந்து சிஎம் ஆக்குவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ நாங்கள் வந்து ஒரு கட்சி ஒன்று தொடங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம், இந்து திராவிடர் கழகம்னு சொல்லி. பட் அப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. அப்போது சீமான் அவர்களோட விஜய் அவர்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருந்தால் நிச்சயம் ஒரு ஆவார்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் சீமான் அண்ணனே இல்லை அது வேண்டாம் விடுப்பா, எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விலகிக்கிறது நமக்கும் நல்லது. ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுகிறதையும் நிறுத்தியாச்சு. நம்ம ஒரு டிபேட் சொல்கிறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அது அவங்களுக்கே பிரியம் இல்லைங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டூல் மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தேவையில்லாத வேலையாக பட்டுச்சு. இவங்க பக்கம் அவங்க ரசிகர்கள்லாம் ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறீங்களே, அவர் உங்கள்கிட்ட சொன்னாரான்னு கேட்குறாங்க, இப்படி சொல்கிறீங்களே அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரான்னு கேட்குறாங்க. என்னுடைய ஆசை என்னென்னா, அடுத்த தமிழ் தேசியம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போது ஸ்ட்ராங்னஸ் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கூட்டணி அப்படின்னு பார்த்தா டிஎம்கே விட்டால் வேறு வழி இல்லை. ஓகே, ஒரு அரசியல் விமர்சகராக நான் வந்து இவர் இப்படி வருவார் அப்படி வருவார்னு ஒரு பிளான் இருக்குது, இவர் தான் வரணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சு சொல்கிறது வேற. நீங்கள் ஒரு ஜோதிடராக கணித்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிற கணித்து சொன்னதையும் சொல்லியிருக்கேன், அரசியல் விமர்சகராகவும் சொல்லியிருக்கேன், 2ம் நான் பண்ணியிருக்கேன். ஜோதிடராக சொன்ன கான்செப்ட்ஸும் பொய்த்ததில்லை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இதையா பார்க்கலான்னு தெரியல. 2024 சுனாமி வந்து எல்லோரும் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் வேணால் ஆதாரத்தோடு தரேன், 2026 சுனாமி வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சுனாமி வரல. எதையும் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2024 நான் தான் சொன்னேன் சுனாமி வராது, ஊரே சொன்னிச்சு சுனாமி வரப்போகுது, சென்னை முழுக போகுது, எல்லாம் இந்தியா அழிய போகுது, இடம் வரைக்கும் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வரும் இப்படிலாம் கூட சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், எனக்கு சுனாமிலாம் ஒன்றுமே வராது, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி தான் நடந்தது. ஜோதிடம் பார்வையில் நம்ம விமர்சனம் என்பது வேறு. இதுதான் ரியல் சேலஞ்ச். இயற்கை சீற்றங்களோட நம்ம டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணி
ஊரே எதிர்த்து நிற்கும் போது நான் சொன்னேன். அது தட் இஸ் a challenge. கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் அதை ஒத்துக்கலையே? இல்லை, நான் இப்போ ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னா, சுனாமி வராது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சரியா? ஒரு ரூமரை மறுத்து பேசுறதுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் கணித்து சொல்கிறதுக்கு கணித்து சொல்கிறதுங்கிறது, இந்த டைமில் சுனாமி வரும்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது கணித்து சொல்கிறது இல்லை. இப்போ ஜென்ரலாக எல்லாரும் வருமானு ரூமராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வராதுன்னு சொல்கிறது அதுக்கும் ஸ்டஃப் வேணும். ஏன்னா எல்லாரும் சொன்ன கான்செப்டே என்னன்னா, சனி ஆட்சி பெற்று இருக்கிறார், செவ்வாய் தான் இந்த வருடத்தின் ராஜா அப்படிங்கிறதுனால இந்த வருடம் சுனாமி வந்து எப்படி வரப்போகுங்கிறது தாங்க முடியாத அளவுக்கு சுனாமி வரும்லாம் சொன்னாங்க. அது ஒரு கான்செப்ட். அதை மறுத்து சொல்கிறதுக்கு அதுவும் ஸ்டஃப் வேணும். ஏன்னா சனி ஆட்சி பெற்றா சனிக்கு அழிக்கிறது அவர் நோக்கம் அல்ல. சனி நியாயங்களை வெளியே கொண்டு வர்ற கடவுள் என்பதால் நியாயங்களை வெளியே கொண்டு வந்தார், அவ்வளோதான். அவர் அழிக்கும் கடவுள் இல்லை. நீங்கள் சனியை வந்து இங்கே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதுவும் ஒரு ஜோதிட கணிப்பு தான். நீங்கள் இவங்க இப்படி சொன்னதுனால நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. இவங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த கான்செப்ட் தப்புன்னு நான் சொல்கிறேன். இதே இப்படி சொல்லலை. சனியை நெகட்டிவ் கார்டாக நீங்கள் பார்க்காதீங்க. சனினால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஈவன் ஸ்டில் இந்த வருஷம் கூட சொல்கிறேன், படிப்பு முறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் டிஜிட்டல் புரட்சி, இப்போ இந்த மும்மொழி கொள்கைலாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சனி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா குருவோட வீட்டுக்கு வராரு சனி. ஸோ சனி வந்து அவர் ஸ்டைலில் படிக்க வைப்பார், எல்லாரும் படிக்கிற மாதிரி. எல்லாரையும் அவருக்கு தேவை என்னென்னா, எல்லாரும் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் படிப்பு கொண்டு சேரணும். அதுக்கு தடை பண்ணுற எல்லாத்தையும் அழிப்பார். இந்த மாதிரி மேஜர் ஸ்கோப்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஆளை இவங்க என்ன ப்ரமோட் பண்ணாங்கன்னா, இவருக்கு சுனாமி வந்துடும், சுனாமி வந்து எல்லோரும் கொலை பண்ண போகுது, 2-3 சுனாமி வரப்போகுது, 3-4 சுனாமி வரப்போகுதுலாம் சொன்னாங்க. அப்போது அதுக்கான தரவுகள் எல்லா சேனல்லையும் எங்கே திரும்பி பார்த்தாலும் அதுதான் இருக்குது. அதை மறுத்து கிடையவே கிடையாது, வரவே வராது அப்படின்னு நான் ஒருத்தன் தான் சொன்னேன். நிறைய பேர் என்ன சார்ந்தவங்களும் சொன்னாங்க. பட் அப்படி சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்டஃப் வேணும்ல. நீங்கள் இது இப்படி வர சொல்லி வந்துச்சா அப்படின்னா, நான் தான் வர சொல்லி ஸ்டாலின் வந்தார், வர சொல்லி இது நடந்துச்சு. அரசியலில் சீமான் விஜய் கூட்டணி என்னங்கிறது இனிமே தான் தெரியணும். சீமான் திராவிடத்தை ஏற்பார் அப்படின்னீங்க, அதுவும் போன நடக்கிற மாதிரி தெரியல. பார்ப்போம் நான் என்ன நடக்குதுங்கிற 2026 பார்ப்போம். ஏன்னா நடுவில் ஒரு சிக்னல் அப்படி போயிட்டு வந்துட்டு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2026 முடிவு சொல்லும். ஆனால் இப்போதைய சிச்சுவேஷன் படி என்ன அப்படின்னா, 2026 ஒரு திரும்ப அதே திராவிட கட்சிகளுக்கான சீமான். இப்போ நான் சொல்லி இப்போது மாநில கட்சிக்கான ஒரு அந்தஸ்து 8% அந்தஸ்து சீமான் வாங்கியிருக்கிறார். அவர் 8% சதவீதம் வாங்கியிருக்கார். இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவருக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வாஷ் அவுட்டு அப்படின்னா வாஷ் அவுட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த அங்கீகாரம் கிடைத்ததில்ல. கூட்டணி என்னங்கிறது பார்ப்போம். காலம் வில் டிசைட். ஒரு 8% வாங்கின ஒரு ஆள் இப்போ மற்ற கட்சிகளை விட அதிகங்க. அவர் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அப்போ 3வது பெரிய கட்சி அவர் இருக்கார், விசிக்கமும் இருக்காங்க. அப்போ சீமானுக்கு யோகம் இல்லாமல் தான் நடந்துச்சுக்கிறீங்க. இத்தனை குறைந்த சதவீத வாக்குகளை வச்சு 2026 இவர் சிஎம் ஆவார்னு எப்படி ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியுது? அவர் அதே நானே தான் சொன்னேன். விஜயும் சேரும் பொழுது விஜயுடைய, அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், விஜயுடைய ரசிகர்களும் சீமானுடைய தமிழ் ஈழ சம்பந்தப்பட்டவர்களும் சேர்ந்தால் நிச்சயம் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அரசியல் விமர்சகரோட பேச்சு. நான் கேட்கறது ஜோதிடர் ராம்ஜியா சொல்லுங்க. பொருத்தம் தானே, இது ஒரு பொருத்தம் பார்க்குற மாதிரி தானே. இப்போ ஒரு பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி, இந்த 2 பேர் சம்மந்தப்பட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஸ்டேட்மெண்ட் தான் இது. பட் 2 பேருமே ரெடி இல்லைன்னா, இப்போ இவ பொண்ணும் ரெடி இல்லை, பையனும் ரெடி இல்லைங்கிற கான்செப்ட் மாதிரி தான். இவங்க 2 பேருமே வந்து ஒன்று சேர ரெடி இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதான், அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இதுவும் ஜோதிடம் தானே. இது எப்படி மறுத்து இல்லைம்பிங்க? நான் வெறும் அரசியல் விமர்சனமாக சொல்லலையே. அப்படி வெறும் அரசியல் விமர்சனமாக சொல்லியிருந்தேன் எப்படி இத்தனை தரவுகள் நடந்திருக்கும்? நான் சொன்ன தரவுகளில் ஒன்று நடக்கலைன்னு காட்டுங்க, இது நடக்கலை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நான் இப்போது முழுக்க இப்போ அடுத்து வர கேள்விகள் எல்லாமே ஜோதிடர் ராம்ஜியாவை மட்டுமே கேட்குறேன். நீங்கள் அரசியல் பிரமுகராக, அரசியல் விமர்சகராக சொல்ல வேண்டாம். ஜோதிடர் ராம்ஜியாவே என்னோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருங்க, அதுதான் நான் விருப்பப்படுறேன். ஒன்று, சீமான் பற்றி நான் கேட்டதுனால சீமான் பற்றி இன்னும் பல்வேறு கேள்விகளையும் நான் கேட்டுறேன். சீமான் இப்போ பெரியார் குறித்து பேசினதில் சர்ச்சையாகிட்டு இருந்துச்சு. அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ஜோதிட ரீதியாக சீமானுக்கு தற்பொழுது கைது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இருக்கா? அவர் ஜாதகம், சீமானுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நவம்பர் 1965 சுக்கிரன் செவ்வாய் லக்னம், 12ல் புதன் கேது, 3ல் சனி, 4-5ல் மேஷராசிக்குரியவர். 60-40%, 60-40. ஏன்னா இது வந்து ஒரு அப்படியே நடந்தாலும் அதில் வெளிவரத்துக்கான யோகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகுது, அதனால் வெளிவரத்துக்கான யோகங்கள் இருக்குது. இவருக்கு தான் இதை பற்றி கூட நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். இவருக்கு 7 சனி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது மேஷராசிக்காரருக்கு. மார்ச் 29க்கு அப்புறம் 50-50 சான்சஸ். ஒருவேளை இவருக்கு கைது ஆனாலும் வெளிவந்துறதுக்கான யோகங்கள் இருக்குது. ஏன்னா சனி ஆட்சி பெற்றாமல் இருந்திருக்கிறார். பட் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவார்.
ஓகே, நீங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரோட ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் இல்லையா, இவர் சிறைவாசம் செல்வாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா, அதை வச்சு கேட்குறேன். கைது ஆவார், ஆக மாட்டார்? 200% ஆக மாட்டார். ஆக மாட்டார். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பெருமளவு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கைது ஆனார் அப்படின்னா இந்த வீடியோட இந்த ஷார்ட்டை எடுத்து நான் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது கைது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது கூட தான் கைது பண்ணுறாங்க. கைது ஒருத்தரை பற்றி பேசுகிறதுனால ஒரு மான நஷ்ட வழக்கு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு இல்லை அதுக்கு பொதுமான விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க. இதை ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் அவர் சிறை தண்டனை கைதி லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ 7.5 சனி நடக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறது சகஜம். பட் அவர் வின் பண்ணுவாரா வின் பண்ண மாட்டாரா, அவ்வளோதான் கேள்வி. ஸோ இப்போ இந்த ஈரோடு தேர்தலில் அவர் சந்தித்ததும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவருக்கு சனி கொடுக்கும் பலம் தான் இத்தனை பலத்திற்கும் காரணம். சீமானவர்களை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சனி கொடுக்கும் பலம். ஜெயலலிதாவோட ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் இருக்கோ அதே மாதிரியான அமைப்புகள் விஜய் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகம் இந்த 2026 ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வி. நிச்சயம். ஏன்னா ஆட்சி பிடிக்குது அப்படிங்கிறத விட நான் போன தடவை சொல்லியிருந்தேன், விஜய் அவர்களால் தனித்த ஆட்சியை பிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா 1974 22/6 பிறந்த கன்னியாலக்னம், கடகராசிக்கு அஷ்டம சனி. இனிமேல் தான் அஷ்டம சனியே முடியுது இந்த மார்ச்சுக்கு அப்புறம். ஒரு குட் பீரியடே அவருக்கு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த மார்ச்சுக்கு அப்புறம். ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாங்க. ஒன்று சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார், அடுத்து சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி இவர் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெற்று அமர்ந்ததால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவு ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தி இருக்குமே தவிர, இவர் தனித்து செயல்பட்டால் முதல்வர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதை ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறோம். தனித்து செயல்பட்டால் இவர் முதல்வர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று, இவர் சாதி மறுப்பு கொள்கையை தாங்கி பிடித்திருக்கும். இப்படி சொன்னால் நீங்கள் அரசியல் விமர்சகர் பிசிகே மாதிரியான. ஏன்னா இவரோட ஜாதக அமைப்பு புரட்சி அரசியல், இவருக்கு அதுதான் வரும். அதனால தான் இவருக்கு மத அரசியல் வரமாட்டேங்குது. ஒரு புரட்சி அரசியலை கையில் எடுக்கணும். எப்படி சீமானுக்கு புரட்சி அரசியல் வருதோ மாதிரி ஒரு புரட்சி அரசியலை கையில் எடுத்தால் தான் வரும். சனி யாருக்கெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே புரட்சி அரசியலுக்கு தகுந்தவர்கள். இவர் புரட்சி அரசியலை கையில் எடுத்தாருன்னா தனிப்பட்டு நிற்கிறது ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு யாரு கூடயாவது கம்பைண்ட் ஆகும். புரட்சி அரசியலை கையில் வச்சிருக்கிறவங்களா, சாதிய அமைப்பு, இப்போ விசிகே எடுத்துக்கலாம், புரட்சி அரசியல்னு எடுத்துக்கலாம், அல்லது சீமான் தமிழீழம் எடுத்துக்கலாம். உங்களோட சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறது பாசிபிள். ஓகே, ரஜினி கமல் மாதிரி இப்போது கொஞ்ச நாளில் இவரும் சீன் அவுட் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஜாதக ரீதியாக அரசியல் விமர்சகராக கேட்கல, ஜாதக ரீதியாக தொடர்ந்து விஜய் அரசியலில் இல்லை தொடர்ந்து அப்படிங்கிற நிச்சயம் தொடர்ந்து இருப்பார். ஏன்னா அஷ்டம சனி இருக்கும்போதே இவர் இருந்தார். அஷ்டம சனி கிளியராகி இப்போ தான் அவருக்கு நல்ல ஒரு ரூட் போகுது. அப்போ இவருடைய அடுத்த மீட்டிங் இன்னும் 2 மாதம் அல்லது அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துல இவருடைய மிகப்பெரிய பொது மாநாடு நடக்கும். அப்போது ஒரு பெரிய மாசாக பேசப்படுவார். அப்போலேருந்து இவருக்கு நல்ல காலம் தொடங்குது. ஸோ அரசியலில் நீண்ட பயணம் வகிப்பார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக, இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் மட்டுமல்ல, இவருடைய புகழ், இவருடைய பிரபலத்துவம் எல்லாமே அரசியல் தான். ஸோ இவருடைய புகழ் கடைசி வரைக்கும் மேம்படும் இதே அரசியலில். பட் இவர் கால் ஊன்ற இட் வில் டேக் டைம். இவர் தனிப்பட்ட முறையில் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த 2026. ஓகே, ஜெயலலிதாவோட தொடர்ந்து பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது இந்த நாடுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ விஜய் கூட பொதுச் செயலாளராக இருக்கிற புசி ஆனந்த்னால விஜய்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? புசி ஆனந்த் ஜாதகத்தை வச்சு சொன்னாலும் சரி, விஜய் அவர்களோட ஜாதகத்தை வச்சு சொன்னாலும் சரி. விஜய் அவர்கள் ஜாதகத்தில் உண்மையிலே சொல்கிறேன், குரு பலமாக இருக்கிறதுனால புசி ஆனந்த் கூடவே வச்சுக்கிறது அவருக்கு நல்லது. யூ கேன் சி, நீங்கள் நிறையா விஜயோடைய மாநாட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறார். இதெல்லாம் குருவினுடைய வெளிப்பாடு. அவருடைய கொடியில் கூட அந்த சிகப்பு கலர் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனில் புதன் இருக்கிற மாதிரியான 2 யானை, அந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனில் செவ்வாய் அந்த சிகப்பு கலர் கொடி, மஞ்சள் அதுலேயும் அந்த குரு இருக்கும். இதெல்லாம் அவர் ஒரு காம்பினேஷனாக பயன்படுத்தியிருப்பார். இவர் எவ்வளோ தூரம் இவர் கூட எல்லாரும் சொல்கிறாங்க புசி ஆனந்த் அவர் ஜாதகம் பார்க்கணும். உண்மையில அவர் ஜாதகம் தரவுகள்லாம் எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் இவர் கூடவே குருவாக இருந்து வழி நடத்த யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கிறது இவருக்கு நல்லது. இவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாருங்கள், செவ்வாயோட டிரான்சிஷன் அப்போல்லாம் இவருக்கு நடந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் சுக்கரன் டிரான்சிஷன் நடந்தபோது, அடுத்து செவ்வாய் புதன் டிரான்சிஷன் நடக்கும்போது கன்னியில், அப்போது புரட்டாசி மாதம் இந்த மாதிரி இவர் திரும்ப அடுத்து 2 மாதம் கழிச்சு இந்த கன்னியா ராசிக்கு இவர் வரும்பொழுது, செவ்வாய் வரும்பொழுது, இப்போ செவ்வாய் கடகத்தில் இருக்கார், அடுத்து சிம்மத்துக்கு போயிட்டு கன்னிக்கு போவார். அப்போது ஒரு 3 மாதம் கழித்து ஒரு பெரிய மாநாடு நடத்துவார். அப்பயும் பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும். ஒரு புசி ஆனந்த் கூட இருக்கிறது இவருக்கு நல்லது தான்.
ஏன்னா குருபலம் இவருக்கு இருக்கிறது இவருடைய ஒரு வலுவான எதிர்காலத்திற்கான ஒரு வழிகாட்டியாக. ஓகே, இப்படி புஷியானந்தோட ஜாதகம் நம்மள்ட்ட இல்லைங்கிறதுனால இப்படி ஒரு நபர் கூட இருந்தால் நல்லது தான் அப்படின்னு யாரோ ஒரு குரு, யாரோ ஒரு குரு அங்கே தான் வரேன். இப்போது பிரசாந்த் கிஷோர் இதுக்குள்ளார ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ இது பிரசாந்த் கிஷோருக்கும் ஏற்குமான்னு கேட்குறேன். இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு சீமானவர்கள் கூட சொன்னார், எங்கிட்ட கூட தான் ரங்கராஜ் பண்ணியிருக்காருங்க. ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோரே வந்தாலும் சரி, இவருக்கு வேறு யார் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, இவருக்கு குருபலம் இருந்தால் இவர் நிச்சயம் ஜெயிப்பார். இவருக்கு குருபலம் வேண்டும், இவருக்கு எப்பயுமே குருபலம் வேண்டும். அதனால் இவர் யாரை ஏற்றுக்கிறாருங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ பிரசாந்த் கிஷோர் ஜாதகம் நம்ம தேடி பார்த்தா நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ பிரசாந்த் கிஷோர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கவும் இல்லை. ஸோ ஜோதிட ரீதியாக ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிந்த தலைவர்களுடைய ஹாரஸ்கோப் டீட்டெயில்ஸ் கூகுளில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தெரியாத அவரோட டீட்டெயில்ஸ்னால் எப்படி பார்க்குறது? அப்புறம் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் விமர்சகர்னு சொல்லுவீங்க. அப்படி பேசுகிறதுக்கு நான் தயார். பட் ஆனால் ஜோதிடராக பார்க்கும் பொழுது பிரசாந்த் கிஷோர் ஜாதகம் இல்லை, அதனால சொல்ல முடியாது. ஓகே, இப்போது ஜோதிடராகவும் அரசியல் விமர்சகராகவும் ரெண்டும் சேர்த்து ஒரு விஷயத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். விஜய் எப்போது சிஎம் ஆவார்? எந்த வருடத்தில் சிஎம் ஆவார்? நீங்கள் அரசியல் விமர்சகராக சொன்னாலும் சரி, ஜோதிடராக சொன்னாலும் சரி. ஜோதிடராக சொன்னால் அவருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுங்க. அவருக்கு 10 சீட் கன்ஃபார்ம், எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓகே, ஏன்னா அடுத்த வருஷம்லாம் அவருடைய ரீச் வேறு லெவலில் வரும். ஏன்னா இப்போ தான் அவருக்கு வந்து குரு வந்து இவருடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வரார். 12 இருக்கக்கூடிய குரு வந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி. ஸோ இவருடைய நிலம் அப்படிங்கிறது, நிலைமைங்கிறது ஒன் ஸ்டெப் ஹைக்கில் போகும். பட் ஒரு அரசியல் விமர்சகராக நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதான் போன தடவை நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்று ஃபேஸ், அவருக்கு எதிர் ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை சொல்லலாம். மேபி இவரை சொல்லலாம், சீமான் அவர்களை சொல்லலாம், அல்லது இபிஎஸ் அவர்களை சொல்லலாம், அல்லது இவரை சொல்லலாம், விஜய் அவர்களை சொல்லலாம், யாரை வேணால் சொல்லுங்கள். ஆனால் துரைமுருகன் அவர்களுக்கு மாற்று ஃபேஸ் யார்? நேரு அவர்களுக்கு காம்படிட்டிவான ஃபேஸ் யார்? கனிமொழி அவர்களுக்கு காம்படிட்டிவ் ஃபேஸ் யார்? ஆசா அவர்களுக்கு காம்படிட்டிவ் ஃபேஸ் யாருன்னா யாரும் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி, தனி மனிதர்களுடைய முகம் மட்டும்தான் தெரியும். எப்படி ஸ்ரீமடத்துக்கு ராம்ஜி நீங்கள் சொன்னீங்களோ அதே கான்செப்ட் தான். இவர்கள் இல்லைன்னா அந்த இயக்கத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. ஸோ அப்போ விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இவர் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காம்படிட்டிவ்னஸை க்ரியேட் பண்ணணும். அந்த காம்படிட்டிவ்னஸ் இங்கே இல்லை. அதெல்லாம் பில்டப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மேபி இவர் 2031 அடுத்த தேர்தலில் தான் அப்படி ஒரு ஆளாக வர்றதுக்கு ஒரு யோகம் இருக்குது. இவருக்கு அது வரைக்கும் அரசியலில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அரசியல் இப்போ எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னே தெரில. அதனால தான் இப்போ அரசியல் விமர்சனங்களையே பெரும்பாலும் தவிர்த்துறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோதிட ரீதியாக இவங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னா புகழுக்காக என்ன பண்ண போகிறாங்கங்கிறதே அதிர்ச்சியாக தெரியல. அதான் பயமாக இருக்குது. ஸோ அப்போ அது ஜோதிடர் தலைமையில வந்து விழுந்துருது. நீங்கள் தானே சொன்னீங்க இது நடக்கும்னு, ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அரசியல் விமர்சனங்கள் அப்படியே பிடிப்பதில்லை. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் எப்படி வேணால் ஸ்டண்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ சீமானவர்கள் விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது பெரியாரை பற்றி தொட்டதுனால தான் அவருக்கு அந்த பேர் கிடச்சிது. பயங்கர ரீச். எங்கே திரும்பினாலும் சீமான் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் ரீச். ஸோ அந்த ரீச் எப்படி கிடைக்கும்? கிரகங்கள் ரீச் பண்ணு முடிவு பண்ணிடுச்சு. அவர் இப்படி பேச வச்சு ரீச் கொடுத்துருச்சு. அவ்வளோதான். கிரகங்கள் என்ன ஸ்டண்ட் வேணும், எப்படி வேணால் பண்ணும். எல்லாமே இதுதான். பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு லாபம் இருக்குது, அதனால ஒரு விஷயம் மாறும், ஒரு ஸ்டண்ட், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா பொலிட்டிஷியன் வில் டூ எனிதிங். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ விஜய் என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகிறாருங்கிறத பிறப்பக்கும் எல்லா இருக்கும்னு சொன்னார். அதிமுகவோட உறவு இல்லைன்னு சொன்னார், டிஎம்கேவோட உறவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தக வெளியீடு நடந்தது. ஆதவ அர்ஜுனா அப்புறம் திடீர்னு வந்து சேர்ந்தார். இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கீனே ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு திரும்ப பிஜேபி கூட போய் சேர போகிறாரா? அது நடக்காதுங்கிறது தெரியுது. திராவிட கட்சிகளோடு நடக்காதுங்கிறது தெரியுது. இப்போ யார் கூட தான் கட்சி கூட்டணி வைப்பாருங்கிறது அரசியல் விமர்சகராகவே கேட்குறேன். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஏன்னா இவர் திரும்பவும் சேரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா சாதி மறுப்பு கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார்? நேற்று கூட உயர்நீதிமன்றம் வந்து எனக்கு கேட்டுச்சு, சாதி கட்சிகள் வச்சுக்கிட்டு நம்ம சாதி வளர்க்குறது தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிற கேள்வியெலாம் கூட நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. நான் படிச்சிருந்தேன். ஸோ இவர் ஜாதியை கண்டிப்பாக அவர் தூக்கி பிடிக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ சாதி மறுப்பு முன்மொழிகிற ஆள் யார் அப்படிங்கிறத இவர் ஹீ நீட் டு ஃபைண்ட். அப்போ வேறு வழியே கிடையாது. நான் சொன்ன காம்பினேஷன் தான் வந்தாகணும். அரசியல் விமர்சகராக சொல்கிறேன், சீமான், விஜய், திருமாவளவன், இந்த காம்பினேஷன் தான் அவர் போட்டு ஆகும். ஜோதி கூட்டணிக்காக காத்திருக்கிற இபிஎஸ் அவர்கள். சரி, அரசியல் விமர்சகராக ராம்ஜி இப்படி சொல்கிறார். ஜோதிடர் ராம்ஜியா அட்லீஸ்ட் 2031 விஜய் சிஎம்மாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் இருக்குது. இவர் ஜாதகத்தில் பெரிய யோகங்கள் இருக்குது. இவருக்கு யோகங்கள் இருக்குது, அதனால் இவர் தாராளமாக ஆகலாம் 2031. பட் ஆனால் இவருடைய சித்தாந்தம் என்னங்கிறதே இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இவருடைய சித்தாந்தம் என்னங்கிறது புரியல.
ஒரு அன்றைக்கி ஒரு 3 தடவை இது வரைக்கும் வந்திருக்காரு. ஒரு தடவை மாநாடு போட்டார், ஒரு தடவை 2வது தடவை அந்த இதுக்கு இலவச பொருட்கள் கொடுத்தார், 3வது தடவை அந்த பரந்தூருக்கு போய் பார்த்தார். அவ்வளோதான். அதை தவிர இவர் இது வரைக்கும் எந்த அரசியல் பயணம்ங்கிறதே யாருக்குமே புரியல. நம்மளே தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறாருங்கிறது காலம் வில் டிசைட். ஏன்னா இன்னும் தெளிவாக யாருக்குமே புரியல இவருடைய அரசியல் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது. இவன் பிஜேபிக்காரங்க இப்போ சமீபத்தில் ஹெச்ராஜா அவர்களுடைய அறிக்கை கூட இவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டு பாடியிருந்தார், அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தார், அந்த பாட்டில் வந்து மும்மொழி கொள்கைக்காக இந்த மாதிரி பாட்டு பாடியிருந்தார், அதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அது ஒரு ஹீரோ. அவர் பாட்டு எழுதின லிரிசிஸ்ட் வேறு, பாடின ஆள் வேறு, டவுன் தி லெவல் இறங்கி அந்த பாட்டில் விஜய் அவர்கள் பாடினதாகவே சொல்லி இப்படிலாம் அரசியல் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வச்சு இவர் வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்தால் என்ன ஆகும், அதாகுமா இதாகுமா, அதுதான் அவரோட கவர்ச்சிங்கிறது. சரி, நமக்கு மீடியாவை பிடிக்குதாங்கிறது முக்கியம் இல்லை, மீடியாவுக்கு நம்மளும் பிடிக்கணும். அந்த மாதிரி தான் இவருக்கு அரசியல் பிடிக்குதாங்கிறது முக்கியம் இல்லை, அரசியலுக்கு இவரை பிடிச்சிருக்கு. புதிதாக இவருக்கு பதிலுக்கு கடவுளே அஜித்தேன்லாம் ஆரம்பித்தாங்க, இவருக்கு ஈக்குவலாக பதிலுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. அஜித்துக்கு அவர் அப்பா சாமி என்னை ஒழுங்கு பாண்டு போயிட்டார். இவங்க ஸ்டண்ட் பண்ணாமலாம் ஒன்றும் கிடையாது, இவருக்கு ஈக்குவலாகலாம் ஆரம்பித்தாங்க. நீங்கள் சொன்ன இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ஐடியா இல்லை, ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்ததுனால அந்த கேள்வியை நான் கேட்டு வச்சுறேன். ஏன்னா இன்னொரு ரசிகர்களையும் நம்ம திருப்திப்படுத்த ஆகணும் இல்லையா. விஜய்க்கு வந்து பல நாள் இப்படி பிளான் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமலே மெயின்டைன் பண்ணி இப்போ திடீர்னு வந்து கட்சியை ஆரம்பித்து இந்த மாதிரி திடீர்னு வந்தார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நடிகர்களுமே நான் வந்து எனக்கு கட்சியும் வேணாம் கொடியும் வேணான்னு சொல்லியிருந்தவங்களாம் திடீர்னு கட்சிக்குள்ளார வந்தாங்க. அஜித் சைட்லேயும் இதே பிரச்சனை தான் இருக்குது, எனக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் அதெல்லாம் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஜாதகம் அவருக்கு அரசியலில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உண்மையை சொல்ல போனால் அஜித் ஜாதகம் என்னங்கிறது கூட கூகுளில் இல்லை. ஓகே, அஜித் ஜாதகம் கூட அவர் வெளியிடலை. அதனால தான் இன்னும் யாரும் அவருக்கு சொல்ல முடியும். அவரை பற்றி அவர் என்ன யாருக்குமே தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் அவர்களை பிடிக்கிற அதே அளவுக்கு அவரையும் பிடிக்கும். ஆனால் அவரோட ஜாதகம் இது வரைக்கும் அவர் விழாக்களில் கலந்துக்காத மாதிரியே தன்னை பற்றிய விவரங்களையும் வெளியிடுறதில்லை. ஈவன் இந்த கார் விஷயங்களில் கலந்துட்டப்போ கூட உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னவர் தான். 2026 அரசியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு திமுக இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அரசியல் பிரச்சாரங்களை. எனக்கு தெரிஞ்சு இப்போலேருந்தே அதனுடைய வேலைகள் தொடங்கியாச்சு. அட்டென்ஷன் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இப்பயே சீமான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாருங்கிறது லெட் வி சி. ஏன்னா இவருக்கு நல்ல யோகம் இருக்குது. இப்போது அண்ணாமலை அவர்களுக்கும் யோகம் இருக்குது. 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கும் யோகம் இருக்குது, இவருக்கும் யோகம். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி முடியுது. அஷ்டமசனி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன ஆட்டம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத காலம் தான் முடிவு பண்ணணும். ஓகே, அண்ணாமலைக்கு சேர்ந்தால் நீங்கள் அண்ணாமலைங்கிறனால கேட்குறேன், அண்ணாமலைக்கு பிஜேபி மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ பிஜேபி மேலே ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்கிறதையும் நம்மளால் இடையில பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால கேட்குறேன், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. இவர் வேலையாகவே இருக்க மாட்டாருன்னு கூட தான் சொன்னாங்க. அஷ்டமசனி நடக்கும்போது இது மாதிரியான அவதூறு பேச்சுக்கள்லாம் வரும். இவர் மாநில தலைவராகவே இருக்க மாட்டார், அதுக்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இவரை பற்றி என்னைக்கு எதில் வரல, எல்லாத்த பற்றியும் இவரை பற்றி வந்துகிட்டே தான் இருந்தது. அதான் சொல்லுனேன், மொத்தத்தில் இது கூட ஒரு ஸ்டண்ட், இது கூட என்னென்னா அட்டென்ஷன் கிரியேஷன் தான். ஓகே, அட்டென்ஷன் கிரியேஷனாக இருக்கட்டும். நான் கேட்குறது ஜோதிடராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அண்ணாமலையோட ஜாதகப்படி அவருக்கு தமிழகத்தில் ஒரு பெருசாக காலுன்ற ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்குறேன். அண்ணாமலை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லப்போனால் தமிழகத்தில் பிஜேபி கால் உண்டுட்டோம், அப்படி ஊன்றுச்சுன்னா இவர் கால் ஊன்றுறாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தாமரை மலருமா, காரணம் என்னவென்றால் நிறைய அவருடைய இங்கே வந்து அந்த கொள்கைகள் வந்து இங்கே வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து ஈவன் இந்த மும்மொழி கொள்கை கூட வேறு மாதிரி தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுது. இவர்களுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய சித்தாந்தங்கள் என்பதே வேறு, அவருடைய சித்தாந்தங்கள் என்பது வேறு. ஸோ அண்ணாமலை இந்த பக்க கூட்டணியில் இருந்து அங்கே நின்று அவர் என்ன பண்ணாலும் அது நெகட்டிவ் ஸ்கோராகவே தான் போய் முடிஞ்சிக்கிட்டே இருக்குது. மாறி 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 நெகட்டிவ் ஸ்கோராக தான் முடியுது, பாசிட்டிவ் ஸ்கோராக ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, அண்ணாமலை தனி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குமா? ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன செல்வாக்கு இருந்தது? ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இவர்கள்லாம் ஒரு ஃபேஸ், இவருக்கு தனி கட்சி இவங்க ஆரம்பிக்கக்கூடாது, இவங்க டீமோடு போயிடணும், அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் பிஜேபி அவர்களுக்கு எதிர்த்த மாதிரி வந்து நிற்கும். பிஜேபிங்கிறது ஒரு விங்கு, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இந்த அமைப்பில் இவங்க ஒரு விங்கு பிஜேபிங்கிறது. அந்த பிஜேபி இந்தியா ஃபுல்லாக ஆளுது. அந்த இந்தியாவில் ஆளுற கட்சியுடைய ஒரு தமிழ்நாட்டு பிரசிடென்ட் இவர், அவ்வளோதான். இதை பற்றி இது ஹைலி அஃபிஷியல். இவங்க டீம் மிகப்பெரிய நெட்வொர்க், பயங்கர பெரிய நெட்வொர்க் இது அவங்க டீம். அவங்களோட டெல்லி டீம்லாம் பெரிய டீம், ஆர்எஸ்எஸ் டீம் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை பார்த்துட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஸோ இவர் இங்கே இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது புதுமை அரசியல் அப்படின்னு இவர் நினச்சிட்டும் பண்ணிகிட்ருக்கார். உண்மையில சொல்ல போனால் என் மண் என் மக்கள் பயணம்
அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து நிறைய பேசப்பட்டார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது அவரே யோசிக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி உண்மையை சொல்லணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சீசனுக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு ஹைலைட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சீனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஹச் ராஜாவில் ஆரம்பிச்சு தமிழிசையில் ஆரம்பிச்சு நிறைய பேர் இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. வானதி சீனிவாசன் இப்படிலாம் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்கவுங்க ஒரு கட்டம் மறைய போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அண்ணாமலை பிஜேபியிலேருந்து இப்படி மறையக்கூடிய காட்சிகள் அவரோட ஜாதகத்தில் இருக்கா? அப்படி உண்மையை சொல்லப்போனால் இனிமேல் தான் நல்லா இருக்க போகிறார். ஏன்னா 2025 அப்புறம் அஷ்டமசனி முடியறதுனால அதுதான் இப்போ குழப்பமே. அண்ணாமலை என்ன பண்ண போகிறார், சீமான் என்ன பண்ண போகிறார்? டஃப்பாக இருக்கும்போது மாறிடுவார்னு எதிர்பார்த்தப்பெல்லாம் மாறலை. இப்போ மாறுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நட்டா அவர்கள் பீரியட் முடிகிறதுக்குள்ளேயே அவங்க மாற்றிடுவாங்க. இன்னும் 2 நாள் ரிசைட். இப்போ நான் பார்க்குறேன் யூடியூப்பில் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. 2 நாளில் இப்படி நடக்கலைன்னா பாரு, அடுத்த செங்கோட்டையன் வந்துட்டார், அவர் தான் அடுத்து இபிஎஸ் காலி, பதவி காலி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாமே வந்து ஊடகங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 10-15 ஊடகங்கள் வச்சுருக்காங்க. அதனால் எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே யாருக்குமே தெரில. எதை பார்க்கணுன்னே உண்மையிலே தெரில. எந்த செய்தி கரெக்டான செய்தினே யாருக்குமே தெரில. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய ஒரு கொடுமையிலும் கொடுமை. இப்போ இவர் சொல்கிறது அப்படியே ப்ரப்போஸ் ஆகுதா, கன்வே ஆகுதா, அல்லது இவர் சம்மந்தப்பட்ட ஊடகங்கள் அதை வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க, இவருக்கு பிடிக்காத ஊடகங்கள் வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க. மக்கள் மொத்தத்தில் பைத்தியமாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு கட்சியே வேணாண்டா, எனக்கு எது வேணாண்டாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பதிவுகள், எதிர்ப்பதிவுகள், பாசிட்டிவ் பதிவுகள், நேர்மறை பதிவுகள், இந்த மாதிரிலாம். அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையில் இவர் பிஜேபிலேயே இருந்துக்கிறது இவருக்கு நல்லது. பிஜேபி விட்டு போயிட்டாரு அப்படின்னா இங்கே இவர் போகணும். இந்த லண்டன் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே ஹெச் ராஜா அவர்களும் கேட்கப்பட்ட அதிகபட்ச கேள்விகளே அடுத்த தலைவர் நீங்கள் தானாமே இதுதான். அப்புறம் இவங்க தமிழிசை அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட அதிகபட்ச கேள்விகளும் இதுதான். நீங்கள் வந்து ஆளுநர் பதவியை திறந்துட்டு வந்ததே இந்த பதவிக்காக தானாமே. இங்கே இவங்க இப்படி பேசியே ஒரு இமேஜ் உருவாக்கிடுறாங்க. ஒரிஜினலி அவர் ஜாதகம் இதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அவர் ஆரம்பத்தில் அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி வந்தபோது விஜய் பற்றி குறித்த தகவல் அவர் பேசுனது வேறு. அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி வேறு இதெல்லாம் பெரியார் படம்லாம் வச்சதுக்கப்புறம் பெரியாருக்கு மாலைலாம் போட்டார். அதுக்கப்புறம் இவங்க டோட்டலாக மாதிரி பேச ஆரம்பிச்சது வேறு. இப்போ நேற்று ஹெச் ராஜா அவர்களுடைய ரிப்போர்ட், முந்தா நேற்று அறிக்கையெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு காலத்திலே மும்மொழி கொள்கைக்காக பாட்டு பாடினார் இவர் தான். ஈவன் இப்போ இந்த திருப்பரங்குன்ற மலை இந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். இப்போ ஏதாவது ஒரு மேட்டரில் பிஸியாகவே வச்சுருக்காங்களே தவிர அரசியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உண்மையிலேயே அரசியல்வாதிகளுக்கே தெரியல. அதான் உண்மை. இப்போ இன்னும் 2-3 நபர்களை நம்ம தொடாமல் இருக்கக்கூடாது. அதனால கேட்குறேன், இபிஎஸ் அதிமுகவில் ஜெயிப்பாரா அப்படிங்கிற தாண்டி முதல்ல அதிமுகவில் இருப்பாரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. கரெக்டான கேள்வி. உண்மையை சொல்லப்போனால் இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால, கன்னி ராசி, அவருக்கு ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப மோசமான பீரியட். இந்த 2026க்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களுடன் அவர்கள் வந்து கட்சியில் சேர்ந்தாலோ அல்லது கட்சியை விட்டு இவர்களுடன் இணைந்தாலோ அவர்கள் பதவி இழப்பார்கள். அவர்கள் வந்து இவர் டீம்லேருந்து அகற்றப்படுவார், அல்லது இவருடைய பொதுச் செயலாளர் பதவி சசிகலா அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது நிதர்சனம். இது வந்து அது நிறைய சேனலில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது சந்திரனுடைய கட்சி, இது சூரியனுடைய கட்சி. சந்திரனுடைய கட்சிங்கிறது அதிமுக, சூரியனுடைய கட்சிங்கிறது திமுக. இங்கே வந்து சூரிய பலம், இது சந்திர பலம். சந்திரன்னா பெண்ணுடைய ஆதிக்கம் பெற்ற கட்சிங்கிறது தான் ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்கள்லாம் இருந்தாங்க. பெண்ணுடைய ஆட்சியை இழந்துட்டாங்க. அவங்க இல்லாதனால அவங்க தடுமாறுறாங்க. அதான் உண்மை. அப்போ அடுத்து சசிகலாங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க, வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதிமுகக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைஞ்சிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்குற காம்படிஷனாக இருக்கும். ஓகே, அதுக்கு சசிகலா நின்று சசிகலா அவர்களோட ஜாதகத்தில் சிஎம் ஆகிறதுக்கு உண்டான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை சசிகலா இந்த கூட்டணிக்குள்ளார வந்தாங்கன்னா இந்த சக்தியை வச்சு அங்கே யாரையாவது இபிஎஸ்ஸையோ இபிஎஸ் ஓபிஎஸ் தான். அதில் இபிஎஸ் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவருக்கு என்னைக்கு அந்த சக்தி கிடைக்கிறதோ, என்று சசிகலா அவர்கள் மீண்டும் வருகிறாரோ, ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் வருகிறாரோ, அப்போ தான் அது நடக்கும். இல்லை இப்போ தான் சொன்னீங்க இபிஎஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பதவி இல்லாமல் பறி போயிடும். கிரகங்கள் நினைக்கிறது தான் செய்யும். மே 15ஆம் தேதி குரு 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போகிற நிலைமை, அடுத்து அதிமுகவில் பயங்கர டஃப் கொடுக்குற நிலைமையெல்லாம் ஏற்படும். மே 15ஆம் தேதி குரு 10ஆம் வீட்டுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் குரு 10க்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய நெருக்கடியான தருணங்கள் ஏற்படும். உட்கட்சி பூசல், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். அப்போது சசிகலா அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது இவர் பதவி காப்பாற்றப்படும். ஒரு மீண்டும் அதே செயலாளராக, பொதுச் செயலாளராகவே தொடரலாம், அல்லது சிஎம் கேண்டிடேட்டாகவே தொடரலாம். அது கட்சி வில் டிசைட், அது அவங்க ப்ராப்ளம். பட் இவருடைய இண்டிவிஜுவல் ஜாதகப்படி இஸ் கோயிங் டு ஃபேஸ் ஏ ரிஸ்க் ஆன் மே 15.
அதுதான் பிரச்சனை. இவர் அதை ஃபேஸ் பண்ண போகிறாரா என்னங்கிறது காலம் மேல் டிசைட். அப்படியே கடைசி கட்டமாக இப்போ இருக்கிற நடைமுறைக்கும் வந்துடுவோம். ஆளும் கட்சியில் இருக்கிற திமுகவில் துணை முதல்வராக இருக்கிற நபருக்கு முதல்வர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு ஏன்னா அவருடைய ஹாரஸ்கோப் படி அவருக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இவங்களுக்கு மாறுறதுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னவென்றால் அவருக்கு மேஷ லக்னம். இந்த காம்பினேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. சோலோவாக ஜெயிக்கிறது ஒரே ஆள்னா இவரை சொல்லலாம். நான் சொன்ன பாருங்க, சீமான், விஜய், இபிஎஸ் இந்த காம்பினேஷன், இந்த ஜாதக அமைப்புகள்லாம் ஒன்றா சேரணும். அதே மாதிரி ஈவன் அதிமுகக்குள்ளேயே சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்தால் ஜெயிக்கலாம்னு சொன்னேன். இந்த மாதிரி கட்டுமானம்லாம் இவர்களுக்கு நான் எதுவுமே சொல்ல. உதயநிதி அவர்கள் டிஃபால்ட்டாக ஜெயிப்பார்கள். ஏன்னா காரணம் என்ன, 1977 நவம்பர் 27 பிறந்திருக்கார். இவர் ராசிப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிஷபராசிங்கிறதுனால இவருக்கு யோகமான நேரம். இப்போ 2ஆம் இடத்துல குரு வரார், வாழ்க்கை. அதே மாதிரி இவருக்கு சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு சனி வரும் பொழுது சனி பலம் அதிகமாகிறது. யாருக்கெல்லாம் சனி பலம் அதிகமாகிறதோ அவர்கள் மாபெரும் வெற்றியை காண்பார்கள். நிச்சயம் ஜெயிக்கப்படுறார், 200% இவர் ஜெயிப்பார். ஓகே, ஒரு அப்பாவோட ஜாதகத்தை வச்சு பையனோட ஜாதகத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகத்தை வச்சு அவரோட பையன் அரசியலுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகத்தில்? அரசியல்னு ஒரு தனி செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது சூரியனுடைய பலம்னு ஒரு செக்மெண்ட்டாக எடுத்து பார்க்குறோம். பட் பிளெஸ்ஸிங் எப்படி அரசியல் விமர்சகர்களாக இருந்து பெரிய ஆளானவங்க இருக்காங்க. அரசியல் பின்புறது ஈவன் துக்ளக் ஷோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பெரிய ராஜதந்திரியா எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் ஆனால் ராஜதந்திரியாக தான் இருந்தார், பதவி எதுவும் வாங்கலை. காரணம் என்ன, ஆனால் அதுவும் அவர் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தார். காரணம் என்னென்னா அவருடைய மைண்டு. எதனால் புகழ் கிடைக்குதுங்கிறது யாருக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் இவர்கள் எல்லாருமே ஆகச்சிறந்த தலைவர்கள் தான். பட் இவங்களுடைய காம்பினேஷன் வெற்றி பெறுமா? ஈவன் திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வைகோ அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஒன்று திரும்ப தொடங்கினாங்க. அங்கே அந்த கட்சி பேர் உடனே டக்குன்னு வரல, இவர்கள் துவங்கினாங்க. அப்போது அது ஜெயிக்கலை. ஈவன் இவங்க எல்லாருமே ஆகப்பெரும் தலைவர் தான். காங்கிரஸ் வாசன்லாம் கூட சேர்ந்தார். அப்போ அது ஜெயிக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த அவங்களோட அந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு ராசியா, இந்த ஜாதகத்துக்கு ராசியாங்கிறது தான் காம்பினேஷன். இண்டிவிஜுவலி ஸ்டாலின் ஹேவ் ஏ கட்ஸ். இண்டிவிஜுவலி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் 2021 எப்படி சொல்லணும் அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், அவர் ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். ஒரு நேரம் நல்லா இருக்கு. இண்டிவிஜுவலி இவருக்கு ஹீட் செல்ஃப் யார் உதயநிதி அவர் ஜெயிக்கக்கூடிய யோகம் என்பது அவருக்கு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இபிஎஸ் அவர்களுக்கு இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு இப்போ பலம் தேவை. ஸோ அது யார் கொடுப்பாங்கிறது தெரில. விஜய் கொடுப்பாரா தெரில. அரசியல் தலைவர்களோட எதிர்காலம் குறித்தும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.